श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि அப்புறம் குரு பரம்பராயே நமஹ. போன ஸ்லோகத்துல இத மாதிரி கர்மான்றதே மீதி இருக்காதே, கர்மாவே இல்லைன்னாக்கா அத சத்ருக்களிடத்திலும் மித்ராளிடத்திலும் எப்படி கொடுக்க முடியும்? ஆனால் சாஸ்திரமோ தசுகிருதே தூணத்தே தஸ்ய பிரியாக ஞாதையா சுகிருதம் உபயந்தி, அந்த மாதிரிலாம் சொல்றது. அது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டா அதற்கு பதில் அப்படி இல்லை. அதுக்கு துல்லியம் இவன் துவேஷிக்கிறான், அத மாதிரி ஸ்நேகத்தை காமிக்கிறான், அதற்கு துல்லியமான கர்மாவை கொடுக்கிறான் பகவான். அவள் அந்த கர்ம துல்லியமான கர்ம பலனை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சாதிச்சு முடிச்சுட்டார். இப்ப அதுக்கு மேல இன்னொரு ஒரு கேள்வி வருது. நிர்ணயம் பண்றா அது எல்லாரும் ஒத்துன்றதுதான். அது அவன் என்ன கேட்கிறா, மீமாம்சகால் பொதுவாக சாஸ்திர பலம் பிரயோக்தரி அப்படிங்கிறான். சாஸ்திர பலம் பிரயோக்தரின்னாக்கா யாரு எதை பண்றாளோ அவன் அதனுடைய பலனை அனுபவிக்கணும். இதுதான். நான் யாகம் பண்ணினேன்னாக்க அதனால நாம தான் அனுபவிக்கணும். நாம் அனுபவிக்க வேண்டியதை போய் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுன்றது எப்படி வரும்? அது சாஸ்திரபலம் பிரயோக்தரின் தானே இருக்கு. இது எல்லாரும் ஒத்துக்கிறது தானே. அது மீமாம்சகால் அதிகார லட்சணம் பண்றா. 6வது அத்தியாயத்துல மீமாம்சகால் அதிகார லட்சணம் சொல்ற. கிம் நாம அதிகாரத்துவம் அப்படின்னு கேட்கச்ச கர்த்தத்துவ சாமானாதிகரண்யம் போக்திருத்தம் அல்லது போக்திருத்துவ சமானாதிகரணம் கர்த்தத்துவம்னு சொல்ற. யாரு கர்த்தாவோ அவன்தான் பலத்தையும் அனுபவிப்பான். கர்த்தத்துவமும் போக்திருத்தமும் ரெண்டும் ஒன்னா சேர்த்து. இப்போ ஞாதா கர்த்தாச்ச போக்தா ததய நிகப்புமான் வாதி சர்வை பிரமாணை அப்படின்னு சராவள வச்சிருக்காரு. ஞாதா கர்த்தா போக்தா இததான் நம்ம வேற மாதிரி சொன்னோம். 5 நிலை சொன்னோம். அந்த 5 நிலையோ 3 நிலையோ என்ன இருந்தாலும் சரி கர்த்தத்துவம் இருக்கணும், போக்திருத்துவம் இருக்கணும். அவனே செய்யறவன், அதே மாதிரி அவனே அனுபவிக்கிறவன் அப்படி இருக்கணும். அப்ப பூர்வமீமாம்சகனே இத லட்சணத்தை சொல்லிட்டான். கர்த்தத்துவமானாதிகரணம் போக்திருத்தம் அப்படின்னு சொன்னான். கர்த்தத்துவமும் போக்திருத்தமும் ரெண்டும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு அவனே ஒரு கேள்வி கேட்கிறான். ஒருத்த ஜாதேஷ்டி பண்றான். தன்னுடைய பிள்ளை பிறந்த உடனே, பிள்ளையோ பொண்ணோ பிறந்த உடனே குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு அவன் பண்றான். பண்ற சமயத்துல அந்த பண்றது கர்த்தா அப்பா பண்ற. பிதா தன்னுடைய குழந்தைக்கோசரம் ஜாதேஷ்டி பண்ற. பலன் யாருக்கு போறது? அப்பாவுக்கு வரல, பிள்ளைக்குதான் போறது. அதே மாதிரி அப்பாவுக்கு அந்தியேஷ்டி பண்றான் புத்திரன். அப்பா அப்புறம் புத்திரன் பண்றான், கர்மாவை பண்றான். பண்ணினான்னாக்கா அந்த பலன் அப்பாவுக்கு தான் திருப்தி வருது, பித்திருக்களுக்கு திருப்தி. இவனுக்கு வரலையே, போக்திருத்தம் இவனுக்கு இல்லை. இப்போ இது எப்படி வரும்? கர்த்தத்துவமும் போக்திருத்தமும் ஒன்னாதான் இருக்கணும். ஆனா ரெண்டும் இப்போ வேற மாதிரியா இருக்குது. ஏன்னா கர்த்தாவோ அப்பா, போக்தாவோ பிள்ளை. இன்னொரு இடத்துல கர்த்தா பிள்ளை, போக்தா பித்ருக்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப கர்த்தத்துவமும் போக்திருத்தமும் ஒன்னா வரலையே, அதற்கு என்ன சொல்றது அப்படின்னு கேள்வி கேட்டா அங்க அவளே ஒரு பதில் சொல்லிட்டா. நம்ம சித்தாந்தத்துக்கு அது உண்டு. என்ன அப்படின்னாக்கா இந்த அப்பா என்ன ஆசைப்படுற, என் பிள்ளைக்கு இதெல்லாம் வரட்டும்னு ஆசைப்படுறாரு பாருங்க. அந்த சந்தோஷம்
அந்த சந்தோஷம் தான் இந்த பிதாவுக்கு போக்திருத்தம். என் பிள்ளை நல்லா இருந்தா தானே நான் சந்தோஷப்படுவேன், எங்க அப்பா திருப்தி அடைஞ்சாதானே என் பிள்ளை சந்தோஷப்படுவான். அத மாதிரி இந்த கிரமத்துல இருக்கு. அதனால மம புத்திரஸ்ய திருப்திர் பவது, மம புத்திரஸ்ய சுவாஸ்தியம் பவது, என்னுடைய என்னுடைய பிள்ளைக்கு இத மாதிரி சுவாஸ்தியம் இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், சுபிக்ஷமா இருக்கட்டும், க்ஷேமமா இருக்கட்டும் ஆசைப்படுறான். அந்த மாதிரிதான் பிள்ளையும் எங்களுடைய பித்ருக்களுக்கு திருப்தி உண்டாகட்டும் அப்படின்னு ஆசைப்படுறான். இந்த மாதிரி ஆசை இருக்கிறதுனால இவனுக்கு எல்லாம் சரியா போயிடுறது. அதனால கர்த்திருவம்னா இதுதான் அதிகாரத்துவன்றத அவ சித்தாந்தம் பண்றக்கா மீமாம்சகர். நமக்கும் அதுதான். இப்ப இவ என்ன கேள்வி கேட்கிறா, இப்ப ஒரு பிரம்மவித்து அவன் தேகவியோக காலத்துல தன்னுடைய புண்ணிய பாபங்கள் எல்லாம் தியாகம் பண்றான். எல்லாத்தையும் விட்டான்னாக்கா அது என்ன ஆகுது, சுகத்துக்களுக்கு நல்லதெல்லாம் போறது, துஷ்கத்துக்களுக்கு கெட்டதெல்லாம் போறது அப்படின்னு சொல்றீங்களே, இது எப்படி வரும்? அது தவறு இல்லையா? அது தவறாச்சு அது. அதனால இது விபரீதமா போயிடுவேன். ஏன்னா சாஸ்திரமா யாரு பண்றானோ அவனுக்குதான் இந்த பலன் வரணும். அகிருத அபியாகமம் கிருத விப்ரநாசம் வந்துடுறது. தாம் பண்ணாத கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்கிறான், தாம் பண்ணின கர்மாலாம் போயிடுறது அப்படின்னு வந்துடும். இது பெரிய தோஷம் இல்லையா அது? அதனால சாஸ்திரமே விரோதமா போயிடுறது, இது அவ்யவஸ்தையா போயிடும். அவ்யவஸ்தையா போயிடுச்சுனாக்கா இவ பண்ற புண்ணிய பாபங்கள்லாம் இவனுக்கு சேர்றதுன்றதே தவறானது. ஆனால் சாஸ்திரமா அப்படி சொல்லிடுச்சு, சஸ்ய பிரியாக ஞாதையாக சுகிருதம் உபயந்தி துஷ்டத பாபகிருத்தியாம் அப்படின்லாம் சொல்லிட்டு போயிடுச்சு. அது சொல்லிட்டு போயிடுது. அதுக்கும் சமன்வயப்படுத்தணும், இதற்கும் சமன்வயப்படுத்தணும். ரெண்டுத்தையும் சமன்வயப்படுத்தணும்னாக்கா ரெண்டும் விரோதம் அளிக்குமே. அதுக்கு என்ன சொல்லுவாரு? அதனால இது பரமாத்மாவுக்கே தோஷம் வந்துடும். அது ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்ற கொத்தியமங்கல சுவாமி, வியவஸ்தித பிரசந்தாத்மா குபிதோப்யபயங்கர அவ்யவஸ்தித சித்தஸ்ய பிரசாதோபி பயங்கர அப்படின்னு. ஒருத்தன் வியவஸ்தித சித்தனா இருந்தான்னு வச்சுக்கோங்க. வியவஸ்தித சித்தம்னா என்ன அர்த்தம்? திருடமான புத்தியை உடையவன், திருடமான மனசை உடையவன். அவனுக்கு பிரசாந்தாத்மாவா இருப்பான், பிரசாந்தமான மனசு அவனுக்கு இருக்கும். அவன் கோபம் அவனுக்கு வந்தா கூட சரி, அது கெடுதல் ஒன்று பண்ணாது. வியவஸ்திதா பிரசாந்தாத்மா குபிதோபி, அவன் கோபப்பட்டா கூட அபயங்கராக, அவனுக்கு பயம் வராது அவனுக்கு. ஆனால் அவ்யவஸ்தித சித்தஸ்ய பிரசாதோபி பயங்கரா. அவ்யவஸ்தித சித்தம், வியவஸ்திதமான மனசு கிடையாது. அவனுடைய பிரசாதம் இருக்கு பாருங்க, அவன் ஆசைப்பட்டு ஏதாவது நல்லது பண்றது கூட அது பயத்தை உண்டு பண்ணிடும், அது. அதனால இது என்ன நியாயம்? இது ஒரு புலி என்ன பண்ணித்தான் ஏகாதசிக்கு உபவாசம் இருந்துடும். ஏகாதசி உபவாசம் இருந்துட்டு அடுத்த நாள் பாரணம் பண்ணும், பசுமாட்டை அடிச்சு சாப்பிடுச்சு பாரணை. அதனால இப்ப என்ன பிரயோஜனம்? அது மாதிரி ஆயிடுவேன். பெருமாள் கூட இந்த மாதிரி தோஷம் பண்றான்னு ஆயிடும். அது மாத்திரம் இல்லாம என்ன பக்ஷபாதம் வந்துடும். இப்போ பண்ணாத பாபத்துக்கு பண்ணாத கர்மாவுக்கு பலனை கொடுக்கிறான் பகவான் அப்படின்னு ஆயிடுவேன். அதனால இது தோஷம் தானே இருக்கு. ஏன்னா பகவானை பத்தி சொல்லும் பொழுது கீதை எப்படி சொல்றது? சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யோ தினப்பிரியா அப்படிங்கிறது 9ஆம் அத்தியாயத்துல. நான் எப்பொழுதும் சமமா இருக்கேன், எல்லார்ட்டையும் நான் சமமா இருக்கேன். எனக்கு துவேஷ்யனும் விரோதியும் கிடையாது, எனக்கு பிரியமானவன் கிடையாது. நான் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரிதான் இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொல்லிருக்கேன். அப்படி சொல்லும் பொழுது இத மாதிரி பகவான் இஷ்டத்துக்கு பலத்தை கொடுக்குறான் அப்படின்னு வந்துருச்சுன்னாக்கா தோஷம் வந்துடும் இல்லையா? என்னைக்கும்
லோக மரியாதை முக்கியம். லோக மரியாதையை காப்பாற்றணும். இதுல பெருமாள் சொல்ற 3ஆம் அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது, நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திரிலோகேஷு கிஞ்சன நாணவாத்தம் அவாத்தவியம் வர்த்தேவகி கர்மனை அப்படிங்கிற. நான் அவன் சர்வஜன், சர்வசக்தன். அப்படிப்பட்டவனுக்கு அப்ராகிருதமா இருக்கணும். அவன் சாஸ்திர விஷயம் கிடையாது. சாஸ்திர விஷயத்துவன்றது இந்த சம்சாரிகளுக்கு ஒன்றிதான் உண்டு, இவாளுக்கு கிடையாது. நித்திய சூரிகளுக்கோ அத மாதிரி பெருமாளுக்கோ சாஸ்திர விஷயத்துவம் கிடையாது. ஏன் சாஸ்திர விஷயத்துவம் அவளுக்குலாம் கிடையாது அப்படின்னு சொன்னாக்க, அவ பிரகிருதி சம்பந்தம் இல்லையோ இல்லையோ, கர்ம சம்பந்தம் இல்லாததுனால அவளுக்கு சாஸ்திர விஷயத்துவம் கிடையாது. ஆனால் நமக்கெல்லாம் உண்டு, கர்ம விஷயத்துவம் உண்டு. அதனால பெருமாளுக்கு கிடையவே கிடையாது. ஆனா பெருமாள் அவன் பண்ற, அவன் சொல்ற, எனக்கு இந்த 3 லோகத்துல அடைய வேண்டியது ஒண்ணுமே இல்லை, அதனால நான் எதுவும் பண்ண வேண்டாம், ஆனால் நான் கர்மாவை நோக்கி சென்றிருக்கேன். அங்க கூட தன்னை பத்தி நான் சர்வஜன், நான் சர்வசக்தன் சொல்லல. அங்க பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்தி, தாத்பரிய சந்திரிகை ஸ்ரீசூக்தி என்ன அப்படின்னா, நான் வசுதேவருடைய பிள்ளை இல்லையா, வசுதேவன்றவர் எப்பேற்பட்டவர், அவருடைய பிள்ளை இவன் மாதிரி தவறு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாக்கா தோஷம். ஏன் அப்படின்னா, எத்யத் ஆச்சரித்தி சிரேஷ்டா தத்துவதேவேதரோஜனா சய பிரமாணம் குருதே லோக ததுன வர்த்ததே அப்படின்னு அங்க சொல்றக்கு பிரமாணம் சொல்றார். லோகத்துல வியவஸ்திதன் ஒருத்தன், அவன் என்ன பண்றானோ அதுதான் எல்லாரும் அனுசரிப்பார், எல்லாரும் அதுதான் அனுசரிப்பார். நாம ஒரு நல்ல ஸ்தானத்துல இருந்துட்டு நாம தப்பு பண்ணினோம்னாக்க நம்மளை பார்த்து அவரே அவ்வளவு தப்பு பண்ற, நம்ம பண்ணா என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சுடுவா. அதனால அது கூடாது. அதனால லோக மரியாதையை காப்பாற்றணும். அதற்கோசரம் நான் வர்த்த ஏவகி கர்மணி அப்படின்னு பெருமாள் சாய்ச்சேன். நானும் கர்மாவை அனுப்பிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா என்னுடைய இது எல்லாரும் என்ன வசுதேவனுடைய பிள்ளைன்னு சொல்றாளே, அது தோஷமா போயிடுவேன், நான் தப்பு பண்ணேன்னா என்னையே அனுசரிக்க ஆரம்பிச்சிருவா எல்லாரும். அதனால நான் ஒழுங்காதான் நான் இருந்துட்டு இருக்கேன், என்னென்ன கர்மாவை பண்ணமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பிரம்மாண்ட சாதிச்சிருக்கார். அதனால இவர் இந்த மாதிரி இன்னொருத்தருடைய கர்மாவை கொடுக்கறதுன்றது சரியா? அதனால சாஸ்திர விரோதம் வந்துடும், அவ்யவஸ்தையா வந்துடும். 3வது என்னன்னாக்கா அகிருத அத்தியாகமும் கிருத விப்ரநாசம். தான் பண்ணின கர்மாவுடைய பலத்தை அனுபவிக்கிறது இல்லை, தான் பண்ணாத கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்கிறது அப்படின்னு 2 தோஷம் வந்துடும். இதெல்லாம் வந்ததுன்னு தவறு இல்லையா? அதனால அது என்ன பண்றது அப்படின்னு கேள்வி வருது. அதற்கு சமாதானம் சாதிக்கிற இந்த ஸ்லோகத்துல, இது அதிகரண சாராவளியில ஆண் அதிகரணத்துல சாதிச்சிருக்க அதே விஷயத்த இங்க இந்த விஷயத்த சொல்ற. ஏன்னா ஜீவசரம் ஜீவன் முக்தி திசை அடைய போறான், அவனுக்கு என்ன இது பண்ணணும் அதை சொல்றதுக்கோசரம் இங்க சாதிக்கிறாரு. இது ஒண்ணு இல்ல, இவா பண்ணின கர்மா விடுறா, அந்த கர்மா விட்டுறதுனால நீ சொன்னது துரோகம் வந்துருமே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நாங்க என்ன சொல்றோம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இவா என்ன உபகாரம் பண்ணினாலோ அல்லது என்ன அபகாரம் பண்ணினாலோ அதுக்கேத்த மாதிரி பெருமாள் பலன் கொடுக்கிறார். அது போன ஸ்லோகத்தையே அது சொன்னோம். சமாதானம் ஒரே சமாதானம் தான், ஆனா கேள்வி மத்தில வேற வேற கேள்வி. போன ஸ்லோகத்துல கர்மாவே மீதி இருக்காது, கர்மாவே மீதி இல்லைன்னா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டார். அதற்கு பதில் என்ன சொன்னாக்கா, இந்த சத்ரு விரோதம், அந்த விரோதத்துக்கு அனுகுணமா அதுக்கேத்த பலனை இவன் பண்ணின பாப பலன், அந்த பாப பலனத்துக்கு துல்லியமான பாப பலத்தை கொடுக்குறேன். அவ்வளவுதான். அதுக்கு காரணம் என்ன, அவன் காமிச்ச சாஸ்திரம். விரோதத்தை காமிச்சானோ இல்லையோ, அந்த விரோதத்துக்கு பலன் அது, அபகாரத்துக்கு பலன் அது. அந்த மாதிரி ஒருத்தன் உபகாரம் பண்ணான்னாக்க அந்த உபகாரத்துக்கு பலனை கொடுக்குறாரு பெருமாள். இதுல ஒண்ணுமே விரோதம் இல்லையே. இதனால தண்டனைன்றது எதுக்கு கொடுக்கறதுன்னா, அவாவா பண்ற காரியத்துக்கு தான், அவாவா பண்ற தவறுக்கு தான்
அது இது தண்டனை கொடுக்கறது. அந்த மாதிரி அவாவா பண்ண நல்லதுக்குதான் இதுக்கு ரட்சை கொடுக்கறது, பலனை கொடுக்கறது. அந்த மாதிரி கொடுக்கிறாரு. அதனாலதான் ராஜா தர்க்கம் தன்னுடைய சாசனத்தை யாரு அனுவர்த்திக்கிறாளோ, ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காளோ, அவளுக்கு ராஜா எல்லாம் என்ன பண்றா, அனுகிரகிக்கிறான். அவளுக்கு அனுகூலமானதெல்லாம் பண்றாங்க. அதே தவறு பண்ணினான்னாக்க அவளை தண்டிக்கிறாவா. இது ஏன் அப்படின்னாக்க இந்த ராஜ்யத்தினுடைய வியவஸ்தை சரியா இருக்கணும். இல்ல ராஜ்யத்தினுடைய வியவஸ்தை போயிடும். அது அதனால இந்த ரட்சணை என்ன போயிடுமே, அது எல்லாமே விபரீதமா போயிடும். அது இல்லாதப்பனா அந்த ராஜா உண்மத்தன். இன்னைக்குதான் அவனை பார்த்துருந்தேன். அசமஞ்சன் என்னென்ன பண்ணினான். அசமஞ்சன்றவன் ராஜகுமாரன். அந்த ராஜகுமாரனான அசமஞ்சன் குழந்தைகள்லாம் தூக்கிட்டு போய் கங்கையில போட்டு வச்சிருவான். என்னென்னவோ பண்றான் ஸ்ரீமத் ராமாயணத்தை. ராஜாக்கள்லாம் இப்படி பண்ணலாமா? அது பண்ணச்ச பிரஜைகள் சகரன் கிட்ட எல்லாரும் பிரார்த்திக்கிறார், இந்த மாதிரி அவன் பெண்ணை பண்றானே, எங்க குழந்தைகள்லாம் அது பண்றான்னு உடனே காட்டுக்கு துரத்திடுறான். அவன் நீதி பரிபாலனத்துல பட்சபாதம் இல்லாதவன் சகரன். உடனே அசமஞ்சனை தள்ளிடுறான். அவனுடைய அதுக்கப்புறம் அம்சமான் தான் வரான். அவனுடைய பேரன் மகா தேஜஸ்வியா இருக்கான். அந்த அசமஞ்சனை கொண்டு போய் தள்ளி விட்டுடுறான், காட்டிலேயே தள்ளிடுறான். ஏன்னா இப்படிப்பட்ட பையன் வேண்டாம் அப்படின்னு. அதனால எதுக்கு சொல்ல வரோம், ஒரு ராஜான்றவன் நியாயமா ராஜ்ய பரிபாலனம் தர்ம பரிபாலனம் பண்ணணும். இல்லாத போனாக்கா கெடுதல் வந்துடும். ராஜ்யத்துக்கும் கெடுதல், அவனுடைய நீதி பரிபாலனத்துக்கும் கெடுதல், அவனுக்கே கெட்ட பேர் வந்துடும். இது இப்படி. அதனால பெருமானும் அப்படிதான் இருக்க, லோக மரியாதை பாலனம் பண்ணணும். அந்த மாதிரி அபராதிகளை தண்டிச்சு ஆகணும். அபராதிகளை தண்டிக்கலைன்னாக்கா ரொம்ப தவறா போயிடும். பெருமாள் சொல்ற, ஏ பஜந்தி துமாம் பக்தியா மயிதே தேஷு சாப்யஹம் அப்படின்னு சாதிக்கிறார் பெருமாள் கீதையில. என்ன யாரு உபாசிக்கிறாளோ பக்தியினால, அவ எங்கிட்ட பக்தியா இருக்கா, எங்கிட்ட பக்தியான்னு என்ன உபாசிக்கிறா. அதனால தேஷு சாப்பி அகம், நானும் அவகிட்ட இருக்கேன், நானும் அந்த மாதிரி பிரீதியா இருக்கேன் அவகிட்ட. அதனாலதான் ஞானினோ அத்தியர்த்தம் அகம் அகம் பிரியோ ஞானினோ அத்தியர்த்தம் அகம் சஜனோ பிரியா அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். பிரியோஹி ஞானினஹா, ஞானினஹா அத்தியர்த்தம் பிரியா. ஞானிகளுக்கெல்லாம் என்ன அத்தியர்த்த பிரியத்தோட பார்ப்பா. ஞானிகள்லாம் அவ்வளவு இதுவா பார்க்கிறா பகவானு. நானும் பிரியமா இருக்கேன். அகம் சச்ச மம பிரியா, அவனும் எனக்கு பிரியமா இருக்கான். அவனுக்கோ நான் அத்தியர்த்த பிரியனா இருக்கேன். பெருமான் எப்படி விட்டு கொடுக்கிறார், எவ்வளவு தூரம் ஆசை. உதாரா சர்வ ஏவைதே ஞானியது ஆத்மைவ மேமதம். சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லித்து, நான் தான் சர்வாந்தராத்மாவா இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொல்ற. பெருமாளதான் எல்லாம் சர்வாந்தராத்மா அந்தர்யாமியா இருக்கான்னு சொல்றது சாஸ்திரம். ஆனா என்ன பொறுத்த பரியந்தம் இந்த ஞானிகள் இருக்காளே, இவாள்லாம் உதாராள். எப்பேற்பட்ட உதாராள் அப்படின்னா, மமநாத எதஸ்து யோஸ்மியகம் சகலம் வித்தி தவைவ மாதவ அப்படின்னு சொல்றது ஆனந்த ஸ்தோத்திரம். நானும் என்ன சேர்ந்ததோ எது எது இருக்குதோ அதெல்லாம் உன்னுடையதானே. அப்படி இருந்துச்சு உந்த போய் நான் என்ன திருப்பி தருது. அந்த மாதிரி உதாரணால அவ இருக்கா. எனக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கா அவ. அப்படிப்பட்டவா உதாரா சர்வையேவ ஏதே அப்படின்னு சொல்லிட்டு ஞானியத்து ஆத்மீவ மேமதம். இந்த ஞானின்ற சப்தத்துக்கு சங்கராச்சாரியன்னு அர்த்தம் பண்ண தெரியுமா? கீதா பாஷ்யத்துல விஷ்ணு தத்துவ வேதி அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டார். அவ்வளவுதான். ஆனால் சுவாமி எம்பெருமானார் சொல்லும் பொழுது விஷ்ணு தத்துவ வேதின்னு அர்த்தம் பண்ணல. தன்னுடைய சேஷத்துவத்தை தெரிந்து கொண்டவன், தேடதீக ரசன், தேடதீக ரசன் அர்த்தம் பண்ற. இது ஸ்ரீபாஷ்யத்துல கடைசி சூத்திரம் அனாவர்த்தி சப்தாத் அனாவர்த்தி சப்தாத் அப்படின்றது. அந்த சூத்திரத்தை சாதிக்கும் பொழுது அதுல இந்த ஸ்லோகத்தை உதாரிக்கிற சுவாமி.
பாஷ்யகாரர் ஞானோச்சத்தம் அகம் துத மம பிரியா உதாரா சர்வையேதே ஞானி துவாத்மே நேமதம் நட்டு. இந்த ஞானின்ற அர்த்தத்துக்கு சொல்லச்சே நான் எல்லா காலக்ஷேத்திலும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஐயாவுக்கு சுவாமி, என்எஸ்ஆர் சுவாமி, நால்பாகம் வரதாச்சாரிய சுவாமி, இந்த மகான்கள்லாம் காலக்ஷேபம் சாதிச்சே உட்கார்ந்துருக்கேன் அடியே. இந்த ஞானின்ற சப்தத்துக்கு அர்த்தம் சாதிக்கும் பொழுது அவளால சொல்ல முடியல, அர்த்தத்தை. ஏன் அப்படின்னாக்கா அந்த பிரம்ம அனுபூதி இருக்குதே, பிரம்ம ஆனந்தம் அப்படி அடைக்கிறது அவளுக்கு ஆனந்தம். பேச முடியல, நாக்கு அப்படியே தளர்றது, கண்ணுல ஜலம் வழியுறது அவளுக்கு. அடையன் மாதிரி ஒன்னும் தெரியாத வாழ்க்கையே எப்படி வருதுன்னாக்கா அந்த பிரம்மானுபூத்திலேயே இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்க முடியும்? பெருமாள் அப்படி இறங்கி வர எப்பேற்பட்ட பக்தறிவன். உதாரா சர்வையே வைதே ஞானி துவாத்மேய மேமதம். அந்த ஞானி சப்தம் தான் இங்க முக்கியம். சேஷதீக ரசம், தன்னுடைய சேஷத்துவத்தை ஒன்றியே அனுபவிக்கிறவன். அத தெரிஞ்சுட்டு விட்டு தத்துவத்தை தெரிஞ்சுக்கல, தன் தத்துவத்தை தெரிஞ்சு விட்டான். தன் தத்துவத்தை தெரிஞ்சிருந்தான்னாக்கா அவனுடைய ஏற்றம் எவ்வளவு, எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கானே அவன். அதனால பெருமாள் சொல்ற, நான் என்கிட்ட அவ ரொம்ப பிரீதியா இருக்கா, நானே எல்லாம் ஒன்னும் சோறு பருகினே தின்னும் வெட்டலி வெல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றேன் அவ இருக்கா. ஆனா நான் எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையோ, அவகிட்ட பிரீதியா இருக்கான் அப்படின்னு பெருமாள் தன்னை இறக்கிக்கிறார். எவ்வளவு பெருமாளுடைய சௌசல்யம் எப்படி இருக்கிறது, அந்த சௌசல்யத்தை வச்சுட்டு பார்க்கணும். அப்படிப்பட்ட பெருமாள் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, தானகம் விஷத குரூரான் சம்சாரேஷு நராதமான் க்ஷிபாம் யதஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேவயோனிஷ்யு அப்படின்னு சாதிக்கிறார். தானகம் விஷத குரூரான், பெருமாள் கிட்ட போய் அசூயப்படுறாளான் நிறைய பேரு. பெருமாள்கிட்ட போய் அசூயப்பட்டு பெருமாளை இது பண்றான்னா என்ன அர்த்தம்னா பக்தாள் கிட்ட இது பண்ற கெடுக்கிறா. இவாள்லாம் என்னன்னாக்கா பக்தாள் தான், இவாளுக்கு தெரியும் பெருமாளுடைய வைபவம் தெரிஞ்சுட்டா கூட அந்த பெருமாளை பிடிக்காம இருக்கா. அடிக்கடி சொல்ற வழிய நால்பாக நரசிம்மாச்சான் காஞ்சிபுரத்துல இருந்தார் இப்ப சமீப காலத்துல. அந்த சுவாமி சொல்லுவாரு, என்னன்னு எனக்கு புரியல, பெரிய மகான்கள் கூட தேவப்பெருமாள் தான் வஸ்தி, ரங்கநாதன் தான் வஸ்தி, அமுதன் தான் வஸ்தின்னு சொல்றா. சில பேர் சண்டை போடுறா, இது எப்படி இருக்குன்னு எனக்கு புரியலடா அப்படின்னு. ஏன் அப்படின்னா திவ்யமங்கல விக்கிரகத்துல தானே வேறுபாடு. ரங்கநாதன் சைனிச்சுட்டு இருக்க, அமுதன் உத்தான சைனத்திற்கு போகணும். அதே தேவப்பெருமாள் நந்துட்டு இருக்க, திருவேங்கடமுடையான் தனியால் நந்துட்டு இருக்க. இப்படி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி திவ்யமங்கல விக்கிரகத்துல தானே வேறுபாடு. திவ்யாத்ம ஸ்வரூபத்துல வேறுபாடே கிடையாது. திவ்யாத்ம ஸ்வரூபம்ன்றது எவ்வளவு நல்லா இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் அது. அப்படி இருக்குச்சு இவாளுக்குள்ள எங்க வரதன் தான் வஸ்தி, எங்க அமுதன் தான் வஸ்தி, எங்க ரங்கநாதன் தான் வஸ்தி, எங்க திருவேங்கடமுடையன் தான் வஸ்தின்னுட்டு பெருமாளுக்குள்ள பாகுபாடு காமிக்கலாமா? அமரபந்தது பூர்வம் அபூர்வம் தானே அப்படின்றதுனால பெருமாள் என் பக்தன் எப்படி ஆசைப்படுறாலும் அப்படி நிக்கிறேன் அப்படிதான் பெருமாள் சொல்ற, அவ்வளவுதான். அதனால அப்படி இருக்கச்சு அந்த பெருமாள் கிட்டயே இத மாதிரி நம்ம சண்டை போட்டு இருக்கோம். எங்க பெருமாள் தான் வஸ்தி, எங்க ஊர் பெருமாள் தான் வஸ்தின்னு. அது ஏன் அப்படின்னாக்க ஜென்மபூமி சொர்க்காதி கதிகதி ஜென்மபூமி, அதனால அது வஸ்தின்னு சொல்லிக்கலாம். ஆனால் பெருமானை துவேஷிக்க கூடாது இல்லையோ, எல்லா பெருமானும் நமக்கு வஸ்தி தானே, எந்த பெருமானையும் நம்ம தூஷிக்க கூடாது, துவேஷிக்க கூடாது. அப்படி இருக்கச்ச பெருமாள் கிட்டயே துவேஷிச்சுட்டு இருக்கா. இந்த பெருமாள் இந்த பெருமாள் இல்ல, பெருமாள்னாலே துவேஷிக்கிறா. அத மாதிரி இருந்தான்னாக்க பெருமாளுடைய வைபவத்தை தெரிஞ்சுட்டும் துவேஷிக்கிறாளே, அவளெல்லாம் தானகம் எழுத கூறான் சம்சாரேஷு நராதமான், அவள க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான். அசுபான் அவள்னா மங்களகரமானவா இல்ல, பகவான் நினைக்கிறவா தான் மங்களகரமானவா. எல்லாருக்கும் நான் ஒழுங்காதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அவன் பாபம் பண்ணினான்னா என்ன பண்றது? அதனால ஆசுரீஷ்வேவ யோனிஷு அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறது. அதனால இந்த தண்டனை கொடுக்கிறது, சிக்ஷிக்கிறதுன்றது ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனை.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தண்டனை அது. அவாவா பண்ற பாபத்துக்கு ஏத்த மாதிரி அது. அவாவா பண்ற பாபத்துக்கு ஏத்த மாதிரி தண்டனை அது. அதனால இது ஒரே அபராதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு மாதிரி கொடுக்குறாரு பெருமாளுக்கு. இத அந்த கர்த்தா வச்சுட்டுதான் அது. நேத்தியா சொன்னோம் அது ராஜபுத்திராபராதபத்து அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு பக்தன் அவன் ஒரு தப்பு பண்ணினான்னு வச்சுக்கோங்க, அந்த தப்புக்கும் ஒரு பக்தன் இல்லாமல் ஒரு பகவானை துவேஷிக்கிறவன் அவன் பண்ற தப்பு, இந்த ரெண்டு தப்புக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, அந்த வித்தியாசம் நம்ம பார்க்கணுமா வேண்டாமா? அதனால பகவத் பக்தனா இருந்தான்னாக்க ராஜகுமாரன் மாதிரி அவனுக்கு அவன் பக்தி யோகனிஷ்டனா இருக்கான். ஏதோ தெரியாமலோ தெரிஞ்சோ பண்ணினாக்கா லகு சிக்ஷன், அவ்வளவுதான். ஆனால் எப்பொழுதும் பாபத்தையே பண்றவன் ஒருத்தன், எப்பொழுதும் பாபத்தையே பண்ணிட்டு இருக்கான், எப்பொழுதும் கெடுதலே பண்ணிட்டு இருக்கான், அவனை சிக்ஷிக்கச்ச அது இன்னும் விபரீதமா போறது அது. ஆனால் தேசிகனும் ஒருபடி மேல போயிட்டார். ரிபுஷு நிகதேரேவ ஹிதத்தா அப்படின்னு சாட்சிக்கு போயிட்டார். எதிரிகளை அடிக்கிறது கூட அது ஹிதமா போறது அப்படிங்கிற அந்த இந்த ஸ்லோகம் ஒண்ணு எடுக்கிறாரு. காமாத் கோப்யா பயாத் கம்சஹ துவேஷாத் சைத்யாதயோ நிருபஹ சம்பந்தாத் கிருஷ்ணயோ யூயம் ஸ்னேகாத் பக்தியா மயம் பிரபோ அப்படின்னுட்டு நாரதர் சொல்ற வாக்கியத்தை தேசியன் உதாரிக்கிறார். யுதிஷ்டர்கிட்ட சொல்றாரு. அவர் யுதிஷ்டர் கேட்டு இருக்கார். அவர்கிட்ட சொல்றார், பக்திங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. கோபிகாஸ்திரிகள்லாம் காமம் ஆசை, காமத்தினால கோபிகாஸ்திரிகள்லாம் பகவான் அடைஞ்சுட்டார். அதே கம்சன் பயத்தினாலேயே அடைஞ்சுட்டான், பயாத் கம்ச. அதே சிசுபாலாதிகள்லாம் சேதிராதி அவன்னா துவேஷத்தினால அடைஞ்சுட்டா அவள்லாம். அதே கிருஷ்ணி குலத்துல பிறந்தவன்லாம் பெருமாள் அந்த குலத்துல தானே பிறந்த, கிருஷ்ணி குலத்துல பிறந்ததுனால பெருமாளுக்கு வார்ஷ்ணேயன்னு பேர் அது. அதனால சம்பந்தா கிருஷ்ணயாக அந்த குலத்துல பிறந்தார். அப்படி பிறந்ததுனால அந்த சம்பந்தத்தினால அவள்லாம் மோட்சத்தை அடைஞ்சுட்டா. அதே பாண்டவாள்லாம் ஸ்நேகத்தினால அடைஞ்சா. நாங்கள்லாம் பக்தி யோகத்தினால அடைகிறோம்னு நாரதர் சொல்றார். காமாத் கோப்யா பயாத் கம்சஹ தேஷாத் சைத்யாதியோன்றாக சம்பந்தாத் கிருஷ்ணயோ யூயம் பக்தியா ஸ்னேகாத் பக்தியா வயம் பிரபோ அப்படின்னு. அதனால பெருமாள் நம்ம பெருமாள் கிட்ட விரோதம் காமிச்சா கூட பெருமாள் நம்மள அடிச்சேர்னாக்க அது கூட நமக்கு ஹிதமா போறது. நிகதே ஏவ ஹிதத அப்படின்னு சாதிக்கிற தேசிகன். அதனால எதிரிகளை அடிக்கிறது கூட நல்லதா போயிடுறது, ஹிதமா போறதுன்னாக்கா பகவானுடைய கருணை எப்படிப்பட்டது. ஏன்னா பெருமாள் சர்வபூதங்களுக்கும் சுகத்தா இருக்கிறவன், சர்வபூதங்களுக்கும். இந்த வரதராஜன் ஒரு ஸ்லோகம் வரும், இந்த பெருமாளை பத்தி சொல்றதுக்கோக அதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. பகவானுடைய கருணை எப்படிப்பட்டதுன்னு இருக்கு. எம் சக்ஷுஷாம் அபிஷயம் ஹயமேத யத்வா திராகீயசா சுஜரிதேன ததர்ஷ வேதாக தம்த்வாம் கரீஷ கருணா பரிணாமதஸ்தே பூதானி ஹந்தனி கிலானி நிஷாமயந்தி அப்படின்னு. சதுர்முக பிரம்மா ஒரே ஆம்பியாரோட சண்டை, சரஸ்வதியோட நிம்மதியே கிடையாது. ஏற்கனவே கஷ்டம், அவருக்கு எத்தனையோ கஷ்டம் வந்துச்சு. அசரீரி சொல்லிச்சு, இப்போ சத்தியவரத கஷேத்திரம்னு ஒண்ணு இருக்குது, அங்க போய் நீ அஸ்வமேத யாகம் பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. அங்க பண்ண ஆரம்பிச்சார். யாகம் பண்ணின உடனே பெருமாள் அவதரிச்சார். ஆனா உடனே வந்துட்டாரோ பெருமாள். எவ்வளவு சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் எல்லாம் பண்ணேறான் பெருமாள். அதனால எம் சக்ஷுஷாம் அபிஷயம், கண்ணுக்கெல்லாம் விஷயமாகாதவன். ஹயமேத யஜ்வா, ஹயம்னா குதிரை, அஸ்வம், மேகம், அஸ்வமேத யஜ்வா யாகத்தை பண்ணினவன்.
திராகீயசா சுச்சிருதேன நீண்ட காலம் ஆயிரக்கணக்கான வருஷங்களில் தபசு என்னென்னவோ பண்ணிதான் அதன் பிறகு ததர்ஷ வேதா வேதான்னாக்க சதுர்முக பிரம்மாவுக்கு பேரு. சதுர்முக பிரம்மாவானவன் பெருமாளை சாட்சாத்கரித்தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு. ஆனால் தம்துவாம் கரீஷ கருணாபிரணாமதஸ்து உன்னுடைய கருணை கொல்லியோ அது என்ன தெரியுமா பண்றது? பூதானி ஹந்தனிக்கலானி நிஷாமயந்தி அப்படின்றது. பூதானின்னாக்க இந்த உடம்போட கூடின ஜீவராசிகள்னு அர்த்தம். தேவப்பெருமாள் எல்லா ஊர்லயும் உண்டு. தேவப்பெருமாள் விசேஷம் ஒரு மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் 5 நாள் வெளில எழுந்துடுறாரு. 2 ஏகாதசி, அமாவாசை, பௌர்ணமி, சிரவணம், ஹஸ்தம், இந்த 6 நாள். இப்போ நடுவுல திருநட்சத்திரம் அதெல்லாம் ஏதாவது வந்துடும், பெரிய உற்சவம் ஏதாவது வரும். அதெல்லாம் வந்ததுன்னாக்க எல்லாத்துக்கும் பெருமாள் எழுந்துள்ளார். அத மாதிரி இருக்குது. இப்படி வர்றதுனால என்ன ஆகுதுன்னாக்க எல்லா ஜீவராசிகளும் பூதங்கள் போட்ட பூதானி ஹந்த நிக்கலானி நிஷாமயந்தி அப்படின்னு சாதிக்கிட்டார் சுவாமி. எல்லா பூதங்களும் பெருமாளை நிஷாமயந்தி. நிஷாமயந்தின்னா பாக்குறது அப்படின்னு அர்த்தம். சம்ஸ்கிருத பதப்பிரயோகம் பாருங்க. ஏவி கோபாலாச்சார சுவாமி வியாக்கியானம் பண்றார். நிஷமனம் நிஷாமனம்னு. நிஷமனம்னா கேட்கறதுன்னு அர்த்தம், நிஷாமனம்னாக்கா பாக்குறதுன்னு அர்த்தம். நிஷமனம் கேட்கறதுன்னா அர்த்தம் சிரவணம், அதுக்கப்புறம் மனனம், அதுக்கப்புறம் நிதித்தியாசனம், அதுக்கப்புறம் யாகம். இத்தனை பண்ணிதான் அவன் கண்ணால பார்த்தான். ஆனால் இந்த பகவானுடைய கருணையினால அனைத்து ஜீவராசிகளும் சேவிக்க ஆரம்பிச்சுடுறதே. பூதானி ஹந்த நிக்கலான்னு நிஷாமி நிக்கலானின்னு பதப்பிரயோகம் பண்ணார். ஒரு நாஸ்திகன் கூட சரி பெருமாள் எழுந்துள்ளச்சே நோவா வரதேன்னு பார்த்துட்டு போறான். அந்த மாதிரி பெருமாள் எழுந்துள்ளவே கருணையினால எல்லாம் பார்க்கிறார். அதனால சர்வபூத சுகத்தா இருக்கான் அவன். அதனால இவன் பகவான் எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் இருக்கான். ஆனால் ஒரு பக்தாளா இருந்தான்னாக்க அவகிட்ட என்ன தப்பு பண்ணினாலும் அதுக்கு ஏதா மாதிரி இதோ பண்றான் அவன். அதனால இது நேத்திய ஒரு வார்த்தை சொன்னோம், சப்பியமானசு பாபம் சபந்த பதிகச்சதின்னு. ஒருத்தன் நம்மளை வெய்யறான்னாக்க நம்மளுடைய பாபத்தை அவன் சுமக்கிறான். அப்ப அந்த பாபம் என்னது அப்படின்னாக்க நம்ம பாவமே போல நம்ம பண்ற பாபத்துக்கு சமமான பாப பலன் அவனுக்கு போகுது. ஏன்னா நம்மளை வெய்ய அவன்யோ அந்த வெசலுக்கு பலன் அது, அவ்வளவுதான். அதுதான் இங்க சொல்றது. அப்படி சொல்றதுனால எந்த ஒரு தோஷமும் கிடையாது. ஆகவே இதுதான் நாங்க சொல்றது. சாஸ்திரம் சொல்றதுல ஒரு தோஷமும் இல்லை. சாஸ்திரமானது இத மாதிரி சுகிருதா சுகிருத்துக்கள்லாம் அந்த இது சாது சுகிருத சாது கிருத்தியாம் துஷ்கிருத பாப கிருத்தியாம்னு இருக்கு. அதுக்கு அர்த்தம் கூட இதுதான் அர்த்தம். போன ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட சமாதானம் தான் இதுலயும் சமாதானம். ஆனா கேள்வி மத்திரம் வேற வேற. அதை இங்க சாதிக்கிறார். இப்ப பாருங்க, இந்த ஸ்லோகத்தை சேர்த்து அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். அந்யஸ்தேத் அந்ய கர்ம பிரஜனித பலபுக் சாஸ்திர வையாகுலி ஸ்யாத் பிரம்மஜ்ஞைஹி உச்சிதானாம் வசிதபி ந ததஹ கர்மணாம் சங்கிரமஸ்யாத் உத்வேலஸ்யாச்ச தாதேதி அசத் அவிஷமதாதி அன்மிதேனைவ தாத்ரா வித்யானிஷ்டோபகாராதி உச்சித பலமிதம் தீயத்தே வர்க்கயுக்மே அப்படின்னு சாதிக்கிறார். அந்யஹா அந்யஹான்னாக்க யாரு புண்ணிய பாபத்தை பண்ணினானோ அவனை காட்டிலும் வேறுபட்டவன். யாரு புண்ணிய பாபத்தை பண்ணானோ அவனை காட்டிலும் வேறுபட்டவன். அந்த ஒருத்தன், அதாவது இந்த இடத்துல பிரம்மவித்துக்கு சத்ரு யாரோ மித்ரன் ஸ்நேகிதன் யாரோ இவா 2 பேரும். அந்நிய கர்ம பிரதிநித பலபுக்கு அந்நிய கர்ம அந்யன் அந்நிய அந்யன்னா இந்த இடத்துல அந்யன்னாக்க அந்த சத்ரு மித்ரன். சத்ரு மித்ரால்
இவாளுக்கு அந்நியமா இருக்கிறது பிரம்மவித்து. அந்த பிரம்மவித்தினுடைய புண்ணிய பாபத்தை இவ அனுபவிக்கிறா. பிரஜனிதம் இவா பண்ண புண்ணியம் பாபம் அதிலிருந்து உண்டான காலம் சுகமோ துக்கமோ. சுகம் அப்படின்றது புண்ணியத்தினுடைய பலன், துக்கம்ன்றது பாவத்தினுடைய பலன். அத தத்புக்தே அந்த புண்ணிய பாவத்தை இவ அனுபவிக்கிறா. பிரம்மவித்து விட்டுட்டான், அதனுடைய பலத்தை இவ அனுபவிக்கிறா அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப கர்மாவை அனுஷ்டிக்கிறவன் ஒருத்தன், பலத்தை அனுபவிக்கிறவன் இன்னொருத்தன் அப்படின்னு ஆயிடுத்தோன்னு சாஸ்திர வையாக்குடி. சாஸ்திர பலம் பிரயோக்தரின் தானே மீமாம்சகன் நியாயம். அதுக்கு விரோதமா வையாக்குடி அவ்யவஸ்தையா போயிடுமே. அவ்யவஸ்தையா போயிடுவே தத அந்த காரணத்தினால பிரம்மஜ்ஞை பிரம்ம வித்துக்கள்லாம் இருக்காளே அவளால உஜ்ஜிதானாம் சரீரத்தை, இந்த ஸ்தூல சரீரத்தை விடுற சமயத்துல உஜ்ஜிதானாம் தியக்தானாம் தியாகம் பண்ணப்பட்ட கர்மனாம் கர்மாக்கள், புண்ணிய பாபரூப கர்மாக்கள், அவைகளுக்கெல்லாம் கோச்சிதபி எங்கேயுமே நீ சொன்ன வேதம் சொல்றது சத்ருக்கள் கிட்ட பாபங்கள் போறது, பாப பலன் போகும், ஸ்நேகிதாள்கிட்ட புண்ணிய பலம் போகும்னு சொன்னையே, அந்த கொச்சிதபி சங்கரமாக சேருதல் நஸ்யாது சம்பவிக்காது, இது சேரவே சேராது. ஏன் அப்படின்னா கிருதஹானம் அகத அபியாகம், அதாவது தான் பண்ணினது போயிடுச்சு, இவன் தான் அனுபவிக்கணும், இவன் அனுபவிக்க வேண்டியது இவனுக்கு போயிடுச்சு. அதே சத்ரு மித்ராளுக்கு அது சேர்றதுன்னாக்க அவன் பண்ணாத பலத்தை அனுபவிக்கிறான்னு வந்துருமே, அதனால அது தோஷம். அது மாத்திரம் இல்ல, அப்படிச்ச இன்னும் கூட தாத்தா, தாத்தான்னா பெருமான் அர்த்தம், அதாவது சிருஷ்டிக்கிறவன் அர்த்தம். இந்த பகவானுக்கு உத்வேலகா சியாத், அவனுக்கு விபரீதமான இது வந்துடும். அது ஏன்னா அவ்யவஸ்திதமா இவன் பண்றான்னு வந்துடும். அதுதான் சொன்னோம், அது அவ்யவஸ்தித சித்தனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பண்ற காரியங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். எந்த டயத்துல எந்த சமயத்துல என்ன பண்ணுவான்னே தெரியாம போயிடுமே, அது பெரிய தோஷமா போயிடுமோ இல்லையோ, அதனால கூடாது. அதனால வேணன்னு ஒரு ராஜா அவன் என்ன பண்ணான் அப்படின்னா அநியாயம் தான் பண்ணிட்டு இருந்தான், அநியாயம் தான் பண்ணிட்டு இருந்தான், நியாயம்ன்றதே அவன் பண்ண மாட்டான், அநியாயம் தான் அவன் பண்ணிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட ராஜ்யமா இது போயிடுது. அது பெருமாள் பண்றது அப்படி வரலாமா? பெருமாள் பேர்பட்ட பகவான் அவனே சொல்றான், நான் யாரையும் தேடிக்க மாட்டேன், யார்கிட்டையும் நான் பிரியமா இருக்க மாட்டேன், எல்லாரும் சமந்தான் அப்படின்னு அவன் சொல்றான். அதனால இது விபரீதமான ராஜ்யமா போயிடுமே, அதை எப்படி அங்கீகரிக்க முடியும் அப்படின்னு கேட்டு வருது. இதி என்று கூறுவதானது அசத், சரியில்லை, சரியான பட்சம் இல்லை. இந்த மாதிரி ஆட்சேபமே கூடாது. என்ன அவிஷமதாதி அன்விதைனைவ தாத்ரா, அவிஷமம், விஷமம் அப்படின்னா பக்ஷபாதம் அர்த்தம், அவிஷமம் அப்படின்னா பக்ஷபாதம் இன்மை. அதனால பக்ஷபாதியா இல்லாம இருப்பான் அவன். பக்ஷபாதம்ன்றதே பெருமானுக்கு கிடையாது. பெருமான் அபிஷமதாதி அன்விதைனைவ, அபிஷமத்துவம் பக்ஷபாதித்துவம், பக்ஷபாதன்றதே கிடையாது அவனுக்கு. அது இல்லாத தாத்ரா எம்பெருமானால இதம் இந்த வித்யானிஷ்ட உபகாராதி உச்சிதம். வித்யானிஷ்டன் பிரம்ம வித்யானிஷ்டன் அர்த்தம், பக்தியோகனிஷ்டன் பிரபன்னன். இவாகிட்ட உபகாராதி உச்சிதம், அவன் பண்ண உபகாரமோ அல்லது அபகாரமோ அதற்கு ஏத்த மாதிரி வர்க்க யுக்மே. வர்க்க யுக்மேன்னா ரெண்டு வர்க்கங்கள் இருக்கு, ஒன்னு சத்ரு வர்க்கம், இன்னொன்னு மித்திர வர்க்கம். இந்த ரெண்டு பேரிடத்திலையும் தீயத்தே தாத்ரா தீயத்தே, பெருமாளான இந்த பலன்கள் தரப்படுகின்றது அப்படின்னு அர்த்தம், சிக்ஷிக்கப்படுறது. இப்படி சிக்ஷிக்கிறதுனால ஏன்னா பெருமாள் ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறது, ஸ்ருதிஸ்மிருதிர் மமீவாஜ்ஞா எஸ்தாம் உல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞாச்சேதி மம துரோகி மத் பக்தோவின வைஷ்ணவா அப்படின்னு சாதிச்சிருக்கார் பெருமாள்.
இது விஷ்ணு தர்மோத்தரத்துல வருது. அதனால ஸ்ருதிகளோ ஸ்மிருதிகளோ எல்லாமே பெருமானுடைய ஆக்ஞை தான். அதனால ஆக்ஞா கைங்கரியங்களை அவசியம் அனுஷ்டித்தே ஆகணும். அதை அனுஷ்டிக்கலைன்னாக்க அவன் மம துரோகி அப்படிங்கிற பெருமான். மத் பக்தோவின வைஷ்ணவா, எங்கிட்ட பக்தி இருக்கலாம், ஆனால் அதை அனுஷ்டிக்காம இருக்கான் பாருங்க, அப்படிப்பட்டவன் அவன் வைஷ்ணவனே இல்லை. அதனால அவன் தண்டியனவன். அதனால அவன் என்கிட்ட பக்தனா இருந்தாவன் என்ன, அவன் பண்ண தப்புக்கு நான் தண்டனை கொடுத்துதானே ஆகணும். அவன் துரோகியா இருக்கானே, அதனால அவன் நான் கொடுப்பேன்னு சொல்றாரு பெருமாள். ஆகையினால எப்படிப்பட்ட பக்தனோ அல்லது பக்தி இல்லாதவனோ ஒரு பிரம்ம வித்யா அனுஷ்டன் கிட்ட, ஏன்னா பாகவதன் கிட்ட அபச்சாரப்பட்டாருன்னா சும்மா விடுவாரா பெருமாளுக்கு? நானே தான் ஆயிடுகன்றதுக்கு எவ்வளவு உபன்யாசம் பண்றா பிரிவா. அப்படிப்பட்ட நானே தான் ஆயிடுகன்னு சொல்லச்சு அதற்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதனால பிரம்ம வித்யா அனுஷ்டான் கிட்ட என்னைக்கு விரோதமே கூடாது. அவள்கிட்ட அவ்வளவு பக்தியோட நடந்துட்டு இருக்கணும். அதுக்கு விரோதமா இவன் பண்ணினான். விரோதமா பண்ணினதுனால அவளுக்கு பிரதிகூல பலனை கொடுக்குறாரு. அதே அனுகூலம் பண்ணாக்கா அனுகூல பலனை கொடுக்குறாரு. அதனால எந்த தோஷமும் கிடையாது. சாஸ்திரம் சொன்னதுலயோ அல்லது பெருமாள் சொன்னதுலயோ அல்லது இந்த அனுஷ்டிக்கிறதுலயோ எதுவும் தோஷம் கிடையாது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். அந்யஸ்தே அந்ய கர்ம பிரஜனித பலபுக் சாஸ்திர வையாகுலி ஸ்யாத் பிரம்மஜ்ஞைஹி உச்சிதானாம் வஜிதபி ந ததஹ கர்மணாம் சங்கிரமஸ்யாத் உத்வேலஸ்யாச்ச தாதேதி அசத் அவிஷமதாதி அன்விதைனைவ பத்தாத்ர வித்யானிஷ்டோபகாராதி உச்சித பலமிதம் தீயதே வர்க்கயுக்மே. கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ.